இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங். வினேஷ் போகத் அவர்கள் அதாவது ரவுண்ட் 16ல அடிச்சு தூக்கிட்டு வந்தாங்க, காலிறுதியில சூப்பரா அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்தாங்க, சாம்பியனையே வீழ்த்திட்டு, அப்புறம் அரையிறுதியிலையும் கியூபாவை வீழ்த்திட்டு. சார், கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படா போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு சார், சிறப்பா போயிட்டு. ஃபைனல் வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே தங்கம் என்ன வெள்ளி உறுதி அப்படின்னு நம்ம அந்த 50 கிலோ எடை பிரிவுல வந்துட்டு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சார், ஈக்குவலா இருக்கு சார் பாயிண்ட். போற வேகத்தை பார்த்தா ஜெயிச்சிருவாங்க போல தெரியுது. நம்ம ஸ்கூல் எந்த காரணத்தை கொண்டு ஜெயிக்க கூடாதா? ஆனா திடீர்னு பார்த்தா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. குடிக்கிறதுல ஏதாவது உன்னை கலந்து விடு. ஆனா திடீர்னு பார்த்தா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. வினேஷ் போகத்தை தெரியாதவங்களும் இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, முன்னாள் மல்யுத்த கூட்டமைப்பின் இந்தியாவுடைய தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லையெல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வீதியில் இறங்கி டெல்லியிலே வந்து போராடினாங்க. அப்ப வந்து பாஜக கவர்மெண்ட் வினேஷ் போகத் உள்ளிட்ட எல்லாருமே கைது பண்ணி சிறையெல்லாம் அடிச்சாங்க. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்டவே. ஜப்பான் தான் அவங்க வீராங்கனை தான் உலகத்துல நம்பர் 1 வீராங்கனை சுகேசி. அவங்களே வீழ்த்தி முன்னேறினாங்க. நேத்து அந்த அரையிறுதி போட்டி முடிஞ்ச உடனே அவங்க வெயிட் வந்து செக் பண்ணிருக்காங்க. 2 கிலோ கூடுதலா இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த போட்டி முடிஞ்ச பொண்ணு அவங்க வந்து சாப்பிட்ட சாப்பாடா இருக்கட்டும், இல்ல குடிச்ச ஜூஸா இருக்கட்டும் 2 கிலோ அதிகமாகிருக்குது. அவங்க வந்து சாப்பிட்ட சாப்பாடா இருக்கட்டும், இல்ல குடிச்ச ஜூஸா இருக்கட்டும் 2 கிலோ அதிகமாகிருக்குது. ஏன் திமுங்களா எப்படி ஏதோ தப்பா இருக்கு. நேற்று இரவு முழுக்க அவங்க பயிற்சி பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணியும் பயிற்சி எடுத்தும் கூட இன்னைக்கு காலையில இந்த உடல் எடையை செக் பண்றப்போ ஒரு 100 கிராம் அதிகமா இருந்திருக்கு. அதனால ஒலிம்பிக் கமிட்டியினால தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் வினேஷ் போகத். என்ன சொல்லுவீங்க? நடிக்காத, நீதான் எனக்கு நல்லா தெரியும், போது நிறுத்திக்க. இப்ப 117 பேர் வந்து ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாங்க இந்தியாவின் சார்பாக. அவங்க கூட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மட்டுமே 140 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. நம்மள அடிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். இப்ப சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுடைய வேலைன்னா வீரர் வீராங்கனைக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து எப்படி எல்லாம் இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய உடல் எல்லாம் கரெக்டா இருக்கு, பிசியோதெரபி இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கிற ஒரு பெரிய கேள்விதான் இருக்கு. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். இன்னொரு 3 மல்யுத்த வீராங்கனை கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்குமே பிசியோதெரபிஸ்ட் இருந்திருக்காங்க. வினேஷ் போகத்துக்கு தனிப்பட்ட முறையில பிசியோதெரபிஸ்டுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிசியோதெரபிஸ்ட், டயட்டீஷியன், கோச் எல்லாமே இருந்திருக்காங்க. இது எல்லாமே வினேஷ் போகத்துக்கு கிடைச்சதான்னு கேட்டா இல்லைன்னு தான் தெரியுது. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஜெயிக்க விட்டாதானடி பேசுவ. ஒலிம்பிக்ல இருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கும். காரணம் 100 கிராம் எடை அதிகமா இருக்கான். ஏண்டா, அரையிறுதி போட்டியில இதுவரைக்கும் ஆடின 82 மல்யுத்த போட்டியில தோல்வியே பார்க்காத ஜப்பானிய மல்யுத்த வீராங்கனையான யூ சுசாக்கிய தோக்கடிச்சு இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க வினேஷ் போகத். ஆனா இப்ப வந்து 100 கிராம் எடை அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு தங்க பதக்கமே இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அரசியல் காரணத்துக்காக இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க. இதுக்கு காரணம் சந்தேகமே வேணாம், மோடி தான். ஏண்டா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானப்போ ஒரு ஆறுதல் கூட சொல்லல. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. இப்படி நம்ம நாட்டுக்காக தங்க ஜெயிக்கும் போது
அநியாயமா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டியே. ஏண்டா ஏண்டா? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நீயும் ஒரு காலத்துல நம்ம நாட்டுக்காக ஓடி இருக்க. ஆனா இன்னைக்கு நீ பண்ண துரோகம், அது எவ்வளவு பணம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவன் பண்ணது துரோகம். சும்மா ஆறுதல் சொல்லலன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ண பாலியல் துன்புறுத்தல் பண்ணது யாரு? பிரிட்ஜ் பூஷன். அவன் பாஜக எம்பி. அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது, எடுக்கவும் மாட்டேன். அதான் தகுதிக்க பண்ண 10 நிமிஷம் ட்வீட் போட்டல. அப்புறம் என்ன? நடிக்காத. உன் கேவலமான அரசியல் எங்களுக்கு தெரியும். போதும், நிறுத்து. அடுத்த தடவையும் எலெக்ஷன் வரும். பாஜகவோட எம்பி பிரிஜ் பூஷனால பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத், அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக் எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா மோடி உட்பட பாஜகவை சேர்ந்த யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு மாறா பிரிஜ் பூஷனோட பிசினஸ் பார்ட்னர் சஞ்சய் சிங்க்கு மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியை கொடுத்தாங்க பாஜக. அப்பவே சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்துல இருந்து விலகினாங்க. ஆனா வினேஷ் போகத் அப்படி பண்ணல. ஏன்னா ஜெயிச்சிருவேன்னு சொல்ற வரைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஜெயிச்சவங்க பேசினா எல்லாரும் கேட்பாங்க. அப்படி வினேஷ் போகத் ஜெயிச்சுட்டு பேசினா இந்த உலகமே கேட்கும். உலக அரங்குல மோடி வினேஷ் போகத்துக்கு பண்ண எல்லா கொடுமையும் வெளிப்படையா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்தியாவுக்கு தங்கமே இல்லனாலும் பரவாயில்ல, வினேஷ் போகத் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காரு இந்த மோடி. இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்கடா சங்கி நாய்ங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத்தோட தகுதி நீக்கம் மோடியோட அரசியல் வரலாற்றிலேயே அழிக்க முடியாத பெரிய கருப்பு பக்கம். இன்னைக்கு காலைல வேயிங் பண்ணும் பொழுது 50 கிலோ 100 கிராம் பாருங்க, 50.1 kg. வேயிங்க விட 100 கிராம் அதிகமா இருந்திருக்காங்க. முதல்ல இந்த தொப்பை உள்ள தள்ளுங்க சார். ஆனால் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்ப அவங்க சமீபத்துல மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க டீஹைட்ரேஷன்ல. உங்க தொந்தரவு தாங்க முடியாம கடைசியில பாயாசத்துல வச்ச கொன்னு விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா, உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாம்பியன் சொல்லியிருக்கிறாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது பாத்தீங்கன்னா ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அப்ப நீ யார வெறுக்கிறியோ, யார நினைச்ச கோவம் வருமோ அவனை வச்சாரா. Oh my God. Irun Dombi Ilwad Vadelam Virun Dombi Vedan Mai Sheddar Portu. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.